இந்த மைக் எப்போவுமே உங்கள் பாஸ்டருக்கு தகுந்த மாதிரியே அடாப்ட் ஆகிடுச்சு. திடீர்னு நான் வந்து நின்னோடனே இந்த மைக்கும் என்னை அண்ணாந்து பார்க்குது, நீங்களும் அண்ணாந்து பார்க்குறீங்க. இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். நீண்ட நாட்களுக்கு பிற்பாடு கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏறத்தாழ ஒரு 4 ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். 4 ஆண்டுகளில் என்னுடைய செய்தியை நீங்கள் ஞாபகம் வைத்திருப்பது அது எனக்கு சந்தோஷம் இல்லை. அந்த செய்தி உங்கள் உள்ளத்தில் படிந்திருப்பது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கானது என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் என்னை மறக்காமல் இருந்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். சரி, என் அன்பு ஆண்டவருடைய தேவ ஜனமே, சமாதானத்தின் கர்த்தர் தாமே உங்கள் யாவரோடும் இருந்து சகலவித ஆசீர்வாதத்தினாலும் நன்மைகளினாலும் உங்களை முடிசூட்டட்டும். இம்மட்டுமாய் காத்து வந்த என் இம்மானுவேலர், எல்லா தீமைக்கும் என்னை விலக்கி காத்த என் தூதனும் ஆனவர் உங்கள் யாவரோடும் இருப்பாராக. என் அன்பு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு ஜெபத்தோடு செய்திக்குள்ளாக கடந்து போவோம். கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நாள் முழுவதும் உம்முடைய மகிமைக்குள்ளாய் நாங்கள் வர பிரயாசப்பட்டு இதோ இந்த ஓய்வு நாள் துவக்கத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். என் தேவனுடைய மகிமையும் மாறாத மகத்துவமும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் நிறைந்திருக்கிற இந்த நாளுக்குள்ளாய் தூசிகளும் குப்பைகளும் கரைகளும் படைந்திருந்த மனிதர்களாய் நாங்கள் வந்தபோது உம்முடைய இரத்தத்தினாலே நாங்களும் பரிசுத்தமாக்கப்பட ஆசையாய் இருக்கிறோம் என்பதை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறவர் இந்த நாளிலே எங்களை முடிசூட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, அப்பா, பேசுகிற வார்த்தைகள் என் சுயமாய் வெளிப்படுமே என்றால் என் தகப்பனே என்னை தயவாய் மன்னியும். மாறாக இந்த சத்தியத்தின் திருவசனங்கள் இவர்களுடைய உள்ளத்தில் கிரியை செய்யுமே என்றால் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்பட்டது. இந்த அர்ப்பணன் ஒன்றுக்கும் உதவாதவன் என்பதை நன்கு அறிந்துதான் உம்முடைய வல்லமை மிக்க ஆவியானவரை என் மீது ஊற்ற ஆயத்தமாய் இருக்கிறீர் என்று விசுவாசிக்கிறேன். அந்த ஆவியானவரை என் மீது மாத்திரமல்ல, இந்த திருவசனத்தை கேட்கிற ஒவ்வொருவர் மீதும் நீர் அளவில்லாமல் ஊற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சாமி, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். வார்த்தைகள் உம்முடையது, வசனங்கள் உம்முடையது. நான் வெறும் துரும்புதான் தகப்பனே. என்னை பயன்படுத்தும். நீர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்று ரொம்ப நாளுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப வருடங்களா ஒரு கேள்வி ஓடிக்கொண்டே இருந்தது. என்ன அப்படின்னா, முதல் புத்தகம் பாவத்தில் துவங்கி கொலையில் முடிகிறது. 2ஆம் புத்தகமும் எது? 2ஆம் புத்தகம் எதுங்க? யாத்திராக புத்தகம். அதுவும் அடிமைத்தனத்தில் துவங்கி மோசே மூலியமா கொலையில் முடிகிறது. சரி, 2 பேரும் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. காயினும் ஆண்டவருடைய பிள்ளை தான், மோசேவும் ஆண்டவருடைய பிள்ளை தான். 2 புத்தகமும் இப்படி தான் துவங்குகிறது. ஆனால் எனக்கு எழுந்த கேள்வி என்னவென்றால், எனக்கு எழுந்த கேள்வி என்னவென்றால் 2 பேரும் கொலை செய்கிறாங்க, 2 பேரும் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி தான் போகிறாங்க. காயின் ஓடி போகிறான், மோசே எகிப்தை விட்டு ஓடி போகிறான். 2 பேருமே குற்றம் செய்தவர்கள் தான். ஆனால் ஆண்டவர் மோசேவை போய் 40 வருடங்கள் கழித்து அவனை அழைத்து கொண்டு வருகிறார். மோசே வரமாட்டன் என்று சொன்ன பிறகும் ஆண்டவர் அவனை விடுவதா இல்லை. அவனை அழைத்து கொண்டு வந்து தன்னுடைய பிள்ளைகளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுக்கிற மாபெரும் ஊழியத்தை கொடுத்து அந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் ஆண்டவர் அவனை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். ஆனால் மோசேக்கு கிடைத்த இந்த அழைப்பு ஏன் காயினுக்கு கிடைக்கல? 2 பேருடைய பாவமும் ஒன்றுதானே? இந்த கேள்வி என்னை நிறைய வருடங்கள் என் உள்ளத்தில் கேட்டுக்கிட்டே இருந்தது. ஆண்டவர் ஏதேன்ல ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு, அப்படிதானே? அந்த ஆடு யாருக்காக அடிக்கப்பட்டது? ஆதாம் ஏவாளுக்காக மட்டுமா?
அந்த ஆட்டில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கா இல்லையா? அப்போ ஆதாம் ஏவாளுக்காக அடிக்கப்பட்டிருந்தாலும் அந்த ஆட்டில் உங்களுக்கும் எனக்கும் பங்கு இருக்கிறது என்றால், அந்த பலியில் என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் நிவர்த்தியாக்கப்படுகிறது என்றால், அந்த பலியில் காயினுக்கும் தானே பங்கு இருக்கிறது. ஏன் காயின் ஆண்டவர் விட்டுட்டாரா? என்னால் இந்த கேள்விகள் எழுந்துட்டே இருக்குது. ஒருவன் ஆண்டவரை அறியாமல், சத்தியத்தை அறியாமல் ஒருவன் துன்மார்க்கமாய் வாழ்கிறான், அவனும் பாவிதான் இல்லையா? அதே ஒருவன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அறிந்திருந்து சத்தியத்தில் நிலைத்திருந்து பிற்பாடு பாவம் செய்து ஆண்டவரை விட்டு விலகி போகிறவனும் பாவிதான். இந்த ரெண்டு பேர்ல யார் கொடூரமான பாவி? சத்தியத்தை அறிந்திருந்து பிற்பாடு விட்டு போகிறவன் தானே கொடூரம். ஆனால் அப்படிப்பட்ட கொடூரமான பாவியும் நேசிக்கிறேன் தானே ஆண்டவர் சொல்றாரு. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா பவுல் சொல்றாரு, சத்தியத்தை அறியும் அறிவறி ஒருவன் அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் என்றால் அவனுக்காக செலுத்தத்தக்க வேறொரு பலி இல்லாமல் விரோதிகளை பட்சிக்கிற கோபாக்கினையே உண்டு என்று பவுல் சொல்லுகிறான். அப்போ இன்னொரு பலி இல்லாமல் இருக்கிற ஒரு கொடூரமான பாவியும் ஆண்டவர் நேசிக்கிறாரே என்றால், காயினை நேசிப்பதில் ஏன் அவருக்கு தாமதம்? மனசுல இந்த கேள்வி நீண்டு கொண்டே போகிறது. பாவியை பார்ப்பதில் ஆண்டவரிடத்தில் பாரபட்சம் இருக்கிறதா? ஏன் காயினை விட்டாரு? இந்த கேள்வி ரொம்ப நாளாக போய்கிட்டே இருந்தது. சமீப காலமாக இதுக்கான விடையை ஆண்டவர் சொல்லி கொடுத்தார். உடைந்து போனேன். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் இதே சம்பவத்தை உட்காந்து மெடிடேட், ஏன் அவனை விட்டீங்க ஆண்டவரே? ஏன் விட்டீங்க? காயினை காட்டிலும் மிகவும் மோசமாக பாவம் செய்து, ஏன் பவுலை எடுத்துங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினவன், சபையை துன்பப்படுத்தினவன். ஆனால் அந்த மனிதனையும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால், ஏன் காயினுக்காக அந்த இரக்கம் காட்டப்படலை? அந்த பலி காயினுக்காக இல்லையா? இந்த கேள்விகள் போயிட்டே இருக்கும்போது இதை உட்காந்து தியானம் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கு. நிறைய கேட்டுச்சு. இப்போ நேரம் இல்லாதனால நான் மிகவும் சுருக்கி இந்த சத்தியத்தை உங்களிடத்துல பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இதை யோசிச்சுட்டே இருக்கும்போது என் குழந்தை அழுகிற சத்தம் கேட்டுச்சு. என் பிள்ளை, என் மனைவி என் பிள்ளையை கண்டித்து கொண்டிருந்தால், அவள் குழந்தை சாப்பிடும்போது உணவு சிந்திச்சு, சாப்பாடு இப்படி சாப்பிடக்கூடாது, இதுக்கு தான் அப்படின்னு சொல்லி கஷ்டப்படுறோன்னு சொல்லி பயங்கரமாக கண்டிச்சுட்டு இருந்தா. அப்போது நான் டக்குன்னு எந்திரிச்சு போனேன். பார்த்தா என் பிள்ளை அழுதுட்டு இருந்தா. அப்போது என் மனைவி கண்டித்து விட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் போய் சொன்னேன், என்னம்மா இந்த சாப்பாடு ரொம்ப முக்கியம், இது இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறான்னு குழந்தைக்கு அட்வைஸ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்ருங்கன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் நான் வந்து உட்காந்துட்டேன். என் மகள் எல்லா உணவையும் சாப்பிட்டுட்டு அந்த வெறும் பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து, அப்பா பாருங்கள் நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. எனக்கு அந்த சந்தோஷம் மனசில் இருந்தது. என் மனைவியும் இதை தான் சொன்னாங்க, நானும் இதை தான் சொன்னேன். ஆனால் பேசுகிற வார்த்தைகள் ஒன்று தான், தோரணை ரொம்ப 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 அவசியம். இந்த விஷயம், இந்த சத்தியத்தை, இந்த காரியத்தை ஏன் காயின் ஆண்டவர் விட்டார்னு சிந்திக்கும் போது தான் எனக்கு ஒரு விஷயம் உணர்ந்தது. இவ்வளோ நாள் காயினை பற்றி நான் பிரசங்கித்திருக்கிறேன். அந்த காயின் செய்த தவறை ஆண்டவர் பேசுகிறதாய் சொல்லுகிற வசனத்தை எல்லாம் நான் கம்பீரத்தோடும் அதிகாரத்தோடும் கோபத்தோடும் நான் பேசியிருக்கிறேன். எப்படி? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய். இந்த வார்த்தைகளை ஆண்டவர் காயினிடத்தில் பேசும்போது அதிகாரத்தோடும் கோபத்தோடும் வல்லமையோடும் பேசியிருப்பார் என்று நிறைய நேரங்களில் நான் பேசினது உண்டு. உண்மையிலுமே ஆண்டவர் அப்படிதான் பேசியிருப்பாரா? காயினும் ஆண்டவருடைய பிள்ளை தானே. அப்போ ஒரு விஷயத்தை நான் உணர்ந்தேன். ஒரு மனிதன் எனக்கு விரோதமாகவோ இல்லை, நீங்கள் செய்திகள் கேட்குறோம், ஏதோ ஒரு இடத்துல ஒரு தவறு நடக்குது, தவறு நடந்தோன்னு அந்த நபர் மீது அவனுக்கு நமக்கு எந்த சம்மந்தமே இல்லை, ஆனால் அந்த நபர் மீது இயற்கையாகவே கோபம் வருதுல்ல, ச்சே இவன் இப்படி பண்ணிட்டானே, அவனை சும்மா விடக்கூடாது, அவனை ரோட்டில் நிற்க வச்சு சுட்டு தள்ளணும், அடித்து தள்ளணும், யோசிக்கிறதுல அந்த கோபம் எங்கேருந்து வருது? அவனுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. அவன் ஒரு காரியத்தை செய்திருக்கிறான், அதை பார்க்கும்போது என்னுடைய உணர்விலிருந்து நான் அதை பேசுகிறேன் என்றால், காயின் செய்த பாவத்தையும் நான் என்னுடைய உணர்விலிருந்து தான் பேசினே தவிர, ஆண்டவர் காயினை பேசின விதமும் நடத்தின விதமும் பார்த்த விதத்திலிருந்து நான் உணரல. இதை ஒரு அன்பு தகப்பன்
தவறு செய்த பிள்ளையிடத்தில் எப்படி பேசியிருப்பாரோ அதை சற்று சிந்தித்து பார்க்கும்போது, உள்ளம் திறக்கப்பட்டவன் நான் விரும்புகிறேன், சற்று பொறுமையோடு கேளுங்கள், நிச்சயம் இது உங்களையும் மாற்றும் என்று நான் நம்புகிறேன். இந்த கதை நமக்கு நல்லாவே தெரியும். என்னது? காயின் ஆபேல் கதை நல்லாவே தெரியும். காயின் கொலை செய்துட்டான். எதனால் கொலை செய்தான்? ஆபேல் கணக்கே ஆண்டவர் அங்கீகரித்தார். சரி, இப்போது இந்த வசனத்திலேருந்து நம்ம வாசிப்போம். எங்கே அப்படின்னு சொன்னால் 4வது வசனத்தை, 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்களேன். காயினையும் அவன் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கவில்லை. சரி, ஓகே, இதில் நிறுத்துங்க. இப்போ வசனம் என்ன சொல்லுது? காயினையும் காணிக்கையும் ஆண்டவர் அங்கீகரிக்கல. தேவன் காயினுடைய காணிக்கையை, காயினுடைய பலியை ஆண்டவரால் அங்கீகரிக்க முடியாது என்பதற்கான காரணம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததுதான். ஆமா தானே? ஆனா ஒரு வார்த்தை சொல்லுது. என்ன வார்த்தை? காயினையும். காயினுடைய பலியை ஆண்டவர் அங்கீகரிக்காமல் போலாம், உண்மைதான், அதுக்கு காரணம் நமக்கு தெரியும். ஆனா காயினையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதா? தேவனால் ஒரு பாவியை நிராகரிக்க முடியுமா? தேவனால் ஒரு பாவியை புறந்தள்ள முடியுமா? ஆனா வசனம் இப்படி சொல்லுகிறது. எசேக்கியேலின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ, அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். துன்மார்க்கனுடைய மரணத்தையும் விரும்பாத தேவனும் காயினை வெறுப்பாரா? அப்ப இந்த இடத்துல ஏன் காயினையும் என்று சொல்லப்பட்டுகிறது? அப்போ ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, நம்மளுடைய உள்ள ஆண்டவருக்கு முன்னாடி என்னவா இருக்குங்கிறது நமக்கு நல்லா தெரியும், இல்லைங்களா? ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறாரா, வெறுக்கிறாரா? அப்போ ஆண்டவர் பாவிகளை நேசிக்கிறார். ஆனா எதை வெறுக்கிறாரு? பாவத்தை வெறுக்கிறார். ஆண்டவர் காயினை வெறுக்கவில்லை, காயினின் உள்ளத்தில் இருந்த பாவமாகிய பொறாமையையும் கோபத்தையும் தான் அங்கீகரிக்கவில்லையே தவிர காயினை ஒருபோதும் அவர் நிராகரிக்கவில்லை. அந்த வசனம் சொல்லுகிறது, காயினே நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை ஏற்றுக்கொள்கிறேன், உன்னிடத்தில் இருக்கும் அந்த பொறாமையையும் கோபத்தையும் என்னால் அங்கீகரிக்க முடியவில்லை. புரியுதுங்களா? அப்போ ஆண்டவர் காயினை எப்பொழுதும் புறந்தள்ளுறவரா இல்லை, ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்கிறார். இந்த காரியத்தை படிக்கும்போது ஆண்டவரால் காயினை புறந்தள்ளி இருக்க முடியுமான்னு யோசிச்சா இல்லவே இல்லை. இந்த சம்பவம் ஒரு பாசம் மிகுந்த தந்தை தன் மகனை மீட்டெடுப்பதற்காய் போராடின ஒரு அன்பின் போராட்டத்தை இந்த அதிகாரம் முழுவதும் இந்த சம்பவத்தில் நம்மால் பார்க்க முடியும். ஆண்டவர் காயினை அங்கீகரிக்கவில்லை, அவனுடைய காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்றது தேவன் கொடுத்த முதல் பாடம் என்ன தெரியுங்களா? ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்தார் என்று சொல்லப்பட்டது என்றால், இதை மூலியமா காயினுக்கு ஒரு பாடத்தை சொன்னாரு. காயின், ஆபேலுடைய பலி ஒரு பலியை விட ஒரு பலி சிறந்ததாய் இருக்கிறது, அது எனக்கு மகிழ்ச்சியாய் இருக்கிறது, அது என்னால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்றால் உன்னிடத்தில் ஏதோ ஒரு தவறு இருக்குது என்பதை ஆபேலுடைய பலியை அங்கீகரித்ததன் மூலம் காயினுக்கு தேவன் மறைமுகமாக முதல் உணர்த்துதலை சொல்லுகிறார். உன் பலி நிராகரிக்கப்பட்டதில் ஏதோ தவறு இருக்கிறது காயின், அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ காயினுடைய முகம் என்ன ஆயிடுச்சு? மாறி போச்சு. இதில் ஏதாவது கண்டிப்பு இருக்கா? எங்கேயாவது ஆண்டவர் ஏன் நீ வந்து கனிகளை பலி செலுத்தினாய் என்று ஆண்டவர் எங்கேயாவது ஒரு இடத்துல காயின்ட்ட கேட்டாரா? எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, காயினுக்கு அவனுடைய பலியை அங்கீகரிக்கவில்லை என்று சொன்னவுடன் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டதாம். இதில் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லுகிறார், ஆபேலுடைய காணிக்கையை நான் சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டேன், உன் காணிக்கையை நான் ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு ஒரு தவறு இருக்குது காயினே, அதை நீ உணர்ந்து கொள், நீ உணர்ந்து கொள். எந்த கண்டிப்பும் இல்லை, எந்த குற்றச்சாட்டும் இல்லை. ஆண்டவர் அவனுக்கு உணர்த்துவதை விரும்பினார். காயின் அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ரெண்டாவது விஷயம், உடனே காயினுடைய முகம் என்னவா மாறிடுச்சு? முகம் மாறுது. முதல் முறை பேசாமல் ஆண்டவர் அவனுக்கு உணர்த்த விரும்பினார். காயினுடைய கோபம் முகம் மாறின பின்பு ரெண்டாம் விசை தேவன் நேரடியாக யார்கிட்ட பேசுகிறார்? காயின்கிட்ட பேசுகிறார். என்ன வார்த்தை சொல்லுது?
அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? இப்போ ஆண்டவர் காயினுடைய காணிக்கையை அங்கீகரிக்காததற்கு காரணம் என்னவா இருக்க முடியும் நினைக்கிறீங்க? சரி, நீங்க பதில் சொன்னா டைம் ஆயிடும். ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. உங்க முன்னாடி ஒரு வேதாகமம் இருக்கிறது, இன்னொரு பக்கம் நிறைய பணம் இருக்கிறது. நீங்கள் எதை எடுப்பீர்கள்? சபையில் போய் இந்த கேள்வியை கேட்குறீங்களே, சொல்ல முடியுமா பதில்? அப்படியே சொல்லிட்டாலும் என்ன நினைப்பாங்க? சரி, உங்கள் பதில் உங்கள் உள்ளத்தில் இருக்கட்டும், தேவனிடத்தில் சொல்லிவிடுங்கள். ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, காயினுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரிக்க முடியாமல் போனதற்கு காரணம் அவன் பலியை செலுத்தவில்லை, வெறும் காய்கறிகளை செலுத்தினான் என்று. சரி, ஏன் அதை அங்கீகரிக்கலைங்கிறத கடவுளை குற்றப்படுத்தலை? ஏன்? அவனுக்கு தெரியும் தானே இதை பண்ணக்கூடாதுன்னு தெரியும் தானே. அப்படி இருந்த ஆண்டவர் ஏன் அவனை குற்றப்படுத்தலை? ஒன்றே ஒன்று தான், ரெண்டும் உங்கள் முன்னாடி தான் இருக்குது. அதை தேர்ந்தெடுக்கும் உரிமையை கடவுள் யார்கிட்ட கொடுத்தாரு? நம்மகிட்ட கொடுத்தார். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதும் மகிமைப்படுத்தாமல் இருப்பதும், தேவனை அங்கீகரிப்பதும் அங்கீகரிக்காமல் இருப்பதும் அவருடைய சாய்ஸ். ஆண்டவர் நம்ம கிட்ட தான் கொடுத்துருக்கிறார். ஏதேனில் ஜீவ விருட்சத்தின் கனியும் இருந்துச்சு, நன்மை தீமை அறியத்தக்க கனியும் இருந்துச்சு. இந்த ரெண்டையும் நீ ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும்தான் சாப்பிடணும், நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டால் மரணம்னு ஆண்டவர் செய்தி சொன்னாரே தவிர, ஏவாள் அதை புசித்ததுக்கு அப்புறம் ஏன் இதை சாப்பிட்டா, இனிமேல் நீ என்னுடைய பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டாரா? பாவத்தின் சம்பளம் என்ன? மரணம். அந்த மரணம் நடந்திருக்கணும்ல. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் குற்றத்தை சும்மா விடலை, ஆனால் தேர்ந்தெடுக்கும் உரிமையை யார்கிட்ட கொடுத்தாங்க? ஆண்டவர் நம்மகிட்ட கொடுத்துருக்கிறார். ஆண்டவர் எடுத்த உடனே காயினுக்கோ ஆபேலுக்கோ எக்ஸாம் வச்சிடல, தேர்வு வச்சிடல. கேள்வி அவரே எழுதினார், அதற்கான சிறந்த பதிலையும் அவரே எழுதினார். யார்கிட்ட கொடுத்தாரு? 2 பேர்கிட்டையும் கொடுத்தாருப்பா, இதான் கேள்வி, இதுதான் பதில், இந்த தேர்வை எழுதுங்கன்னு சொல்லும்போது ஆபேல் தேவன் கற்றுக் கொடுத்த அந்த பதிலை சரியாக எழுதினான். ஆனால் காயின் தன் உள்ளத்தில் என்ன தோன்றினதோ தன் சுய பதிலை எழுதினான். ஒன்று அங்கீகரிக்கப்பட்டது, ஒன்று நிராகரிக்கப்பட்டது காணிக்கை மட்டும்தானே தவிர காயினை தேவன் ஒருபோதும் நிராகரிக்கவில்லை. காயினை அவர் எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டு மன்னிக்க ஆசையுள்ளவராகவே இருந்தார். அவரால் அங்கீகரிக்க முடியாதது ஒன்றே ஒன்றுதான், காயினின் கோபமும் பாவமும் மட்டுமே. இப்போ ஆண்டவர் பார்த்து சொல்கிறாரு, ஏன் உன் முகம் வாடி இருக்குது? 2வது விசை, எங்கேயும் எந்த கண்டிப்பும் எந்த கண்டனமும் எந்த குற்றச்சாட்டும் இல்லை. கோபப்பட்டு நிற்கிற ஒரு பிள்ளையை தகப்பன் எடுத்தோன்னு சாட்டை எடுத்து, ஏன் கோபப்பட்டன்னு அடிச்சிடுவாரா? ஒரு குழந்தைய நீங்கள் அடிச்சிடுவீங்களா எடுத்தோன்னே? ஒரு குழந்தை கோபத்தில் போய் நிற்குதுன்னா முதல்ல என்ன சொல்லிங்க? பிள்ளையே வா, ஏன் கோபப்படுற, வா அப்பாட்ட பேசு, நான் சரி பண்ணி தரேன் சொல்லுவீங்கல்ல. ஆண்டவர் காயின், ஏன் கோபப்படுகிறாய்? ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்றாரு, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மையானதை செய்யும் பொழுது நீ அங்கீகரிக்கப்படுவாய், நீ மேன்மையாக்கப்படுவாய். ஆனால் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும். என்ன காரணம், என்ன அர்த்தம் அப்படின்னா, காயினே, பாவமும் பொறாமையும் கோபமும் ஆகிய மிகுந்த பசியுள்ள ஒரு மிருகம் உன் இருதயத்தின் வாசலில் படுத்திருக்கிறது. அதை உன்னை விழுங்க பார்த்து கொண்டே இருக்கிறது. நீ அதை ஆள வேண்டுமே தவிர அது உன்னை ஆளுவதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்காத, ஒருபோதும் இடம் கொடுக்காத. உணர்வுகளும் எண்ணங்களும் நம்மை ஆள நம்ம அனுமதிக்க கூடாது. ஆமா தானே? உணர்வுகளையும் எண்ணங்களையும் நாம் தான் ஆள வேண்டும். ஒருவேளை அந்த உணர்வுகளுக்கும் எண்ணங்களுக்கும் பாவங்களுக்கும் நீங்கள் ஆளுகிற பொறுப்பை கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதற்கு யானை பலம் வந்துவிடும். மனசை கட்டுப்படுத்துறது இருக்குல்ல, அது ஆண்டவர் சொல்றாரு, பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும் என்று சொன்னார். அந்த கோபமும் பொறாமையும் உன்னை விழுங்க பார்க்கிறது, என்னை விட்டு தூரப்பட்டு போகிறதற்கான அத்தனை காரியத்தையும் செய்கிறது. ஏதேனில் செய்யப்பட்ட வீழ்த்தப்பட்ட அதே தந்திரங்கள் உன் இருதயத்தின் அருகில் இருக்குது. காயினே, நன்மை செய், மேன்மை உண்டு. இந்த 2வது விஷயம் ஆண்டவர் காயினோடு பேசுகிறார். காயினே, மனமாறு, மனம் திரும்பு.
அவனை உணர்ந்து மீண்டும் வருவதற்கு ஆண்டவர் 2 வாய்ப்புகளை கொடுக்கிறார், 2ஆம் வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனால் காயினுடைய உள்ளம் செய்த பாவத்தையும் அந்த பொறாமை எண்ணத்தையும் கோபத்தையும் விடுவதற்கு எண்ணமே இல்லை. காயினுக்குள்ள இயல்பாகவே, அதாவது இந்த காரியங்களை பார்த்ததுக்கப்புறம் இயல்பாகவே அவனுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருந்தது. 3வது சம்பவம் என்ன சொல்லுது? காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அவர்கள் வயலில் இருந்தபோது காயின் தன் சகோதரன் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். சரி, காயின் ஆபேலோடு பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காயினுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் இருந்துக்கிட்டே இருந்தது. ஆண்டவர் என்ன நேசிக்கலை, ஆபேலை நேசிக்கிறார். ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆபேலை ஏற்றுக்கொள்கிறார். ஆண்டவருக்கு என் மேல் பிரியம் இல்லை, ஆபேல் மேல்தான் அவருக்கு பிரியம். ஆண்டவர் என்னை விரும்பவில்லை, அவருக்கு நான் முக்கியம் இல்லை, யார் தான் முக்கியம்? ஆபேல் தான் முக்கியம். இப்படிப்பட்ட எண்ணம் காயினுடைய சிந்தையில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அந்த கோபம், அந்த பொறாமை நேராக போய் பேசுது. பேசின உடனே என்ன ஆகுது? கொலை செய்கிறான். ஒருவேளை அங்கே அவர்கள் பேசின அந்த வார்த்தையில் என்ன பேசியிருப்பாங்க? காயின் போய் சொல்றான், ஏன் உன்னை ஆண்டவர் அங்கீகரித்தார், என்னை அங்கீகரிக்கவில்லை என்று அத்தனை கோபத்தையும் ஆபேலிடத்தில் சொல்லும்போது ஆபேல் ஒரு வார்த்தை ஆண்டவர் காயினோடு பேசுகிற பொழுது அந்த வயதில் சிறியவனாய் இருந்தாலும் அவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு, அண்ணா ஆண்டவர் உன்னை வெறுக்கவில்லை, அவர் நேசிக்கிறார், நீ நன்மை செய், மேன்மை உண்டு, உன்னை திருத்திக்கொள், உன்னை உணர்த்திக்கொள், மீண்டும் ஆண்டவருக்கென்று ஒரு பலியை செலுத்து, நீ அங்கீகரிக்கப்படுவாய், நீ மேன்மையாக்கப்படுவாய். தேவன் உன்னை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை, ஒருபோதும் உன்னை விட்டு கொடுக்கவில்லை, அவர் உன்னை நேசிக்கிறார் என்ற அந்த ஆலோசனையை காயின் ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று மீண்டும் ஒரு பலியை செலுத்தி ஆண்டவரிடத்தில் போய் மன்னிப்பை கேட்டிருப்பானே என்றால் காயினை புறந்தள்ளி இருப்பாரா ஆண்டவர்? இல்லை. அதற்காக தான் காத்து கொண்டிருந்தார். 2 விசை ஆண்டவர் உணர்த்தினார், பேசினார், காயினுக்கு காலம் கொடுத்தார் திரும்ப வருவதற்கு. ஆனால் என்ன நடந்துச்சு? வேலை செய்யல. ஆபேலை கொன்று போட்டான். நீங்கள் ஒரு விஷயம் தெரியுமா? இதே சம்பவம் புதிய ஏற்பாட்டில் இருக்கு. மலை பிரசங்கத்தை நீங்கள் நன்றாய் படித்திருப்பீர்களே என்றால் ஆண்டவர் வெறுமன அது மலை பிரசங்கமாய் சொல்லவில்லை, இந்த சம்பவத்தை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். மத்திய 5ஆம் அதிகாரம் 21 to 24 வரைக்கும் நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா நேரம் குறைவாக இருக்கிறபடினால் என்ன சொல்லுது? கொலை செய்யாதிருப்பாயாக என்று பூர்வத்தாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு எதிர்வாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநகரத்துக்கு எதிர்வாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்தி வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயானால் அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனிடத்தில் ஒப்புருவாக பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்படியே காயினுடைய சம்பவம். இங்கேயும் தொழுகை, அங்கேயும். புரியுதா உங்களுக்கு? அங்கே எங்கே தான் பிரச்சனை? ஆண்டவருக்கு பலி செலுத்த போறாங்க, தொழுகை. இங்கே ஒரு சகோதரனிடத்தில் உனக்கு குறை இருக்குது, நீ எங்கே போற? ஆலயத்துக்கு போற, காணிக்கை போட போற. 2 இடத்துலையும் தொழுகை தான். 2 இடத்துலையும் தொழுகை தான், 2 இடத்துலையுமே காணிக்கை தான், 2 இடத்துலையும் பலி தான், 2 இடத்துலையும் சகோதரர்கள் தான். இப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? நான் உங்களுக்கு சொல்கிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக்கொள்ள. ஆபேல் கிட்ட எந்த பாவம் இருந்துச்சு? எந்த பாவம் இருந்தது? காயினுடைய கோபத்தில் என்ன நியாயம் இருந்தது? ஆண்டவர் சொல்றாரு, உன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளாதே. ஆபேல் ஒரு பாவமும் செய்யலையே. ஆனால் யார் மேலே கோபம் வந்துச்சு? ஆபேல் மேலே கோபம் வந்தது. இங்கேயும் பலி, அங்கேயும் பலி, இங்கேயும் காணிக்கை, அங்கேயும் காணிக்கை, அங்கேயும் சகோதரன், இங்கேயும் சகோதரன், அங்கேயும் தொழுகை, இங்கேயும் தொழுகை. ஆண்டவர் சொல்றார், ஒப்புரவாகு, ஒப்புரவாகு, கொலை செய்யாதிருப்பாய். கொலை எங்க நடந்துச்சு வேதத்தில்? முதல்ல இங்கே தானே நடந்துச்சு. பிரமாணத்தில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே என்றால் அதை சற்று சிந்தித்து பாருங்கள். உன் சகோதரனிடத்தில் அந்த காரியத்தை குறித்து, ஒப்புரவாகிறதை குறித்து ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அவர்கள் காயின் ஆபேல் 2 பேரும் பேசினாங்க. ஒப்புரவு ஆகும் பொழுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு தன் தவறை உணர்கிற உள்ளம் இல்லாதபடினாலே அங்கே கொலை நடந்தப்பட்டிருந்தது.
ஆண்டவர் சொல்கிறார், அப்படி ஒரு சம்பவம் இனி இது பூமியில் சகோதரருக்குள்ளே நடக்கக்கூடாதுப்பா. போய் ஒப்புரவாகு. ஒருவேளை ஆபேலுடைய ஆலோசனைகளை, ஆபேலுடைய செய்தியை அவன் அங்கீகரித்திருப்பானே என்றால் இந்த உலகம் முதல் கொலையை தவிர்த்திருக்கும். அவன் தானே முதல் கொலை தடுக்கப்பட்டிருக்கும். ஒருவேளை காயின் மனம் மாறி இருந்தால் அவன் ஆண்டவருடைய அந்த அங்கீகரிப்புக்காய் மீண்டும் பலி செலுத்தி தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டிருந்தால் யாருக்கு தெரியும், இந்த உலகத்தின் வரலாறு மீண்டும் மாற்றப்பட்டிருக்கும். கொலை என்று ஒன்று இருந்திருக்காது. முதல் உலகம் அழிக்கப்பட வேண்டிய அவசியம் இருந்திருக்காது. காயின் மனம் மாறி இருப்பான். இன்னும் சொல்ல போனால் தலைச்சன் பிள்ளை எல்லாம் யாருடையது? அது யாருக்கு சொந்தமானது? காயினுடைய மனமாற்றம் மாறி இருக்கும் என்றால் மேசியாவாகிய கிறிஸ்து காயினின் சந்ததியில் பிறந்திருக்க கூட முடியும். மனமாறாமல் போன அவனை என்ன செய்வது? இப்போ ஆண்டவர் எத்தனாவது வாய்ப்பு பேசுனாங்க. பேசும்போது 3 வாய்ப்பு கொடுத்துட்டார். இப்போ கொலை நடந்து முடிஞ்சிச்சு. ஆண்டவருக்கு காயினை பார்த்து என்ன கேட்குறாரு? அடுத்த வசனம், கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே? சரி, இப்போ என்னென்ன கேள்வி? காயின் ஆபேலை கொன்று விட்டான் என்பது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் ஏன் கேள்வி கேட்டாரு? ஆதாம் ஏவாள் பாவம் செய்தது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? யாக்கோபுகிட்ட இதே கேள்விதான். உன் பெயர் என்ன? ஏன் அவன் பெயர் யாக்கோபுன்னு ஆண்டவருக்கு தெரியாதா? எலியா கெபியில் இருக்கும்போது எலியாவிடத்தில் ஆண்டவர் கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? சில நேரங்கள் ஆண்டவர் நம்மிடத்தில் கேள்வி கேட்கும் போது ஆண்டவருக்கு எதுவும் தெரிவதில்லை. ஆண்டவர் நம் மூலியமா எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள கேள்வி கேட்கிறார் என்று. அப்படி இல்லை. யாக்கோபுட ஆண்டவர் கேள்வி கேட்டார், உன் பெயர் என்ன? யாக்கோபு. ஏன் அவன் பேர் யாக்கோபுங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். எதுக்கு அந்த கேள்வி? ஏனென்றால் அவனிடத்தில் இதற்கு முன்பாக மீண்டும் இந்த கேள்வி ஒரு முறை கேட்கப்பட்டது. யார் கேட்டா? அவங்க அப்பா கேட்டார், ஈசாக். கண் தெரியாத போது ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கும் பொழுது தகப்பன் தடவி பார்த்து கேட்கிறான், உன் பெயர் என்ன? பெற்ற தகப்பனிடத்தில் ஆண்டவர் அவன் அப்பா கிட்ட சந்தோஷமா வாழ்ந்த ஒரு இடத்துல நேசித்த பிள்ளை தகப்பனுக்கு கண் பார்வை மங்கி இருந்த ஒரு காரணத்தில் தகப்பன் கேட்கிறார், உன் பெயர் என்ன? பெற்ற தகப்பனிடத்தில் துணிகரமாய் ஒரு பொய்யை சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒருவன் வகை தேடுகிறானே என்றார். ஆண்டவர் 2ஆம் விசை கேட்கிறார், உன் பெயர் என்ன? மீண்டும் நீ அதே எத்தத்தனத்தில், அதே ஏமாற்றுத்தனத்தில் இருக்கிறாயங்கிறதுக்காக தான் ஆண்டவர் கேட்டாரு. யாக்கோபு சொல்றான், என் பெயர் யாக்கோபு, உண்மையை சொன்னாய். ஆதாம் ஏவாளிடத்தில் ஆண்டவர் கேட்கும் போது ஏதோ ஆதாம் ஏவாள் ஒளிந்து கொண்டிருப்பது ஆண்டவருக்கு தெரியாமல் அல்ல. நீ என்ன நிலையில் விழுந்தாய் என்பதை சிந்திப்பதற்காய், நீ யார் என்பதை, நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்பதை, நீ எந்த பாவத்திற்குள்ளாய் அகப்பட்டாய், நீ என்ன செய்தாய் என்பதை உணர்த்துவதற்காக கேட்கப்பட்ட கேள்வி. அதே கேள்வியதான் ஆண்டவர் காயின்ட்ட கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? இது எல்லாம் எதுக்காக? யாக்கோபு கேட்டான்ல, யாக்கோப்ட்ட ஆண்ட ஏன் கேட்டாரு? ராம் முழுவதும் போராடினாரே. எதுக்காக போராடினாரு? ஆசீர்வாதத்துக்கு. ஆமா தானே? நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை விடுகிறதில்லை. ஏன் யாக்கோபு என்ன பிச்சைக்காரனா இருந்தானா என்ன? அவன் சொல்லுகிறான், இந்த சம்பவம் நடக்கும் போது அதற்கு முன்னாடி சொல்லுகிறான், வெறும் கையும் கோலுமா இந்த யோர்தானை கடந்து போனேன், ஆனால் இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்கள் உடையவனானேன். பிள்ளை செல்வம், குடும்பம், மிருகஜீவன், ஆஸ்தி, இது ரெண்டையும் உடையவனானேன். அப்போ ஆசீர்வாதத்தில், அவனுக்கு உலக ஆசீர்வாதத்தில் ஒரு குறையும் இல்லை. தேவனிடத்தில் எதுக்காக மன்றாடுகிறான் என்றால் பாவ மன்னிப்புக்காய். ஆண்டவர் கேட்கிறார், உன் பெயர் என்ன? யாக்கோபு. அந்த உண்மையை உடைத்து, ஆண்டவரே, நான் என் தகப்பனிடத்தில் பொய் சொன்னேன், இனி நான் பொய் சொல்வதல்ல, நான் யாக்கோபு தான் என்கிற அந்த ஒற்றை உண்மையான ஒரு அறிக்கைக்காய் ஆண்டவர் கேள்வி கொண்டுகொண்டே இருந்தார். ஆதாம் இடத்தில் கேட்கிறார், நீ பாவம் செய்தாய் என்பது எனக்கு தெரியும், அது உன் ஆவினாலே நீ செய்ததை உண்மையாய் அறிக்கை செய்கிறாய் என்கிற ஒற்றை நம்பிக்கைக்காய் கேட்டார். காயின் இடத்துல கேட்கிறாரு, உன் பெயர் என்ன? உன் சகோதரன் எங்கே? காயின் சொன்ன வார்த்தை, நான் என்ன அவனுக்கு? ஆண்டவர் உண்மையை எதிர்பார்த்த இடத்தில் பொய் மட்டுமே ஆண்டவருக்கு மிஞ்சினது. காயின் வழியாய் எப்படி ஆண்டவர் அவனை மனமாற்ற துடிக்கிறார் என்பதை பாருங்கள். 3ஆம் விசை கேட்கிறாரு, காயின் மனம் மாறி
தன் சகோதரனுக்கு உண்டானதை சொல்ல மாட்டானாங்கிற ஒரு உண்மைக்காக ஏங்கி நிற்கிறாரு. ஆனால் என் சகோதரனுக்கு நான் என்ன? ஆண்டவர் அமைதலோடு நிற்கிறாய். 3 முறை மன்னிப்புக்கான வாசல்கள் திறக்கப்பட்டது. 4வது வாசலை திறக்கிறாய். என்ன கேட்குறாரு ஆண்டவர்? கேட்குறாரு. அதற்கு 10வது வசனத்தில் உடனே என்ன கேட்குறாரு? நீ என்ன செய்தாய்? 4வது மன்னிப்பின் கதவை ஆண்டவர் திறக்கிறார். நீ என்ன செய்தாய்? இந்த வார்த்தை யார்கிட்ட கேட்டாங்க தெரியுமா? நல்லா கவனிங்க. எப்போ ஒரு பாவத்தில் விழுகையில், முதல் விழுகை விழுந்தது இல்லைங்களா ஏதேன்ல, அந்த விழுகையில் ஆண்டவர் அந்த காரியத்தை எப்படி அணுகினாரோ அதே போலதான் காயின் கொலை செய்த இந்த சம்பவத்தில் ஆண்டவருடைய அணுகுமுறை இருந்தது. பாவம் செய்யறாங்க. ஆதாம்கிட்ட என்ன கேட்டாரு? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஏவாள்கிட்ட கேட்டாரு. ஏவாள்கிட்ட என்ன கேட்டாரு? ஏன் இப்படி செய்தாய்? 3வது என்ன வந்தது? சாபம் வந்தது. முதல்ல ஆண்டவர் காயின் கிட்ட கேட்கிறாரு, உன் சகோதரன் எங்கே? 2வது வார்த்தை நீ என்ன செய்தாய்? 3வது சாபம் வந்துச்சு. 3வது சாபம் வந்துச்சு. ஏன் சாபம்? இந்த சாபத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காயினை ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? நீ பூமி எங்கும் அலைஞ்சு திரிவ, உனக்கு பலன் கிடைக்காது. அங்கேயும் பாவம் செய்ததுக்கு அப்புறம் சாபம் வந்தது. ஆனா இந்த 2 சாபத்துக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆதாமை பார்த்து சொல்லும் போது நீ வருத்தத்தோட என்ன பண்ணுவ? பலனை புசிப்பா என்று சொன்னார். ஆனா காயினுக்கு என்னது? நிலம் தன் பலனை கொடுக்காது. ஏன் எங்கே என்று கேட்டபோது அவன் சொல்லியிருக்கலாம்ல. என்ன செய்தா என்று கேட்கும் போது ஒரே ஒரு அறிக்கை, அவன் பாவத்தை உணர்ந்தான். இந்த பலன் ஆதாமுக்கு கிடைத்தது, காயினுக்கு கிடைக்காமல் போனதுக்கு நீ எங்க ஆதாமே எங்கே இருக்கிறார்? தேவரீர் உம்முடைய சத்தத்தை கேட்டு பயந்ததனால் இதோ நாங்கள் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். நீ சாப்பிட வேணாம்னு சொன்ன. அவன் உண்மையை ஒத்துக்கிறானா இல்லையோ, நான் சாப்பிடல, அதான் அந்த அம்மா தான் கொடுத்துச்சுன்னு கையை காட்டி விட்டான். அந்த அறிக்கை கூட யாருக்கிட்ட இல்லை? காயின்கிட்ட இல்லை. இப்போ ஆண்டவர் கேட்கிறாரு, என்ன செய்தாய்? 4வது கதவு திறக்கிறது. என்ன செய்தாய்? காயின் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே நீர் என்னுடைய காணிக்கையை அங்கீகரிக்காமல் போனதற்கு உம்முடைய தவறல்ல, அது என்னுடைய தவறுதான். அந்த காணிக்கையை நீர் அங்கீகரிக்காமல் போனதினால் என் சகோதரனாகிய ஆபேல் மீது நான் கோபம் கொண்டு அந்த கோபத்தின் மிகுதியினால் அவன் கொலை செய்து போட்டு விட்டேன். என் சகோதரனை கொன்ற பாவம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை தயவாய் மன்னியும் என்று அவன் கேட்டிருக்கலாமா இல்லையா? என்ன செய்தாங்கும் போது அந்த உண்மையான அறிக்கையை அவன் கேட்டிருப்பானே என்றால், ஆண்டவரிடத்தில் இந்த அறிக்கைக்காக மன்றாடி இருப்பானே என்றால், பாவம் மன்னிப்புக்காக கெஞ்சிருப்பானே என்றால், ஆண்டவர் காயினை புறந்தள்ளி இருப்பாரா? அடுத்தது என்ன நடக்குது? சாபம் வருது. இந்த சாபத்துக்கு அப்புறம் ஒரு வார்த்தை நீங்க கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன சாபம் சொல்றாரு? இந்த பூமியில நீ அலைஞ்சு திரிவ, உனக்கு பலன் கிடைக்காது. சரி, இப்போ 13வது வசனம் என்ன சொல்லுதுங்கிறத கவனிச்சு பாருங்களேன். அப்பொழுது காயின் கர்த்தரை நோக்கி, எனக்கு இட்ட இந்த தண்டனையை என்னால். இப்பவும் காயின் 5வது வாய்ப்பை கொடுக்கிறாரு ஆண்டவர். பா இந்தா, நீ எல்லாம் இங்கே தான் இருப்ப, உனக்கு பலன் கிடைக்காது. ஆனால் காயின் யோசிச்சு பாருங்க, எனக்கு இட்ட தண்டனை என்னால் சகித்து கொள்ள முடியவில்லை. பாவத்தினால் வந்த விளைவை பார்த்து பயந்தானே தவிர, சாபத்தினால் வந்த விளைவை பார்த்து பயந்தானே தவிர, தான் செய்த பாவத்திற்காய், தான் செய்த குற்றத்திற்காய் அவன் கொஞ்சம் கூட மன வருந்தவே இல்லை. அவன் இங்கேயும் என்னதான் செய்தான்? தண்டனையை பார்த்து சகிக்க முடியலன்னு தான் சொன்னானே தவிர, கடைசி வரைக்கும் தான் தவறை ஒற்றுக்கொள்ளக்கூடிய மனமே இல்லையே. தன் சகோதரனை கொண்டதற்கான குற்ற உணர்வே இல்லையே. மனமாறுவதற்கான ஒரு அறிகுறியோ, தான் வருந்துவதற்கான ஒரு அறிகுறிக்கோ மன்னிப்புக்காக மன்றாடல. தனக்கு கிடைத்த சாபத்தை பார்த்து பயந்து அலறி நிற்கிறானே தவிர, ஆண்டவரிடத்தில் மன்னிப்புக்காய், செய்த தவறுக்காய் ஒரு வார்த்தை கூட பேசலையே அவன். எப்படி ஆண்டவர் காயினை மன்னிக்க முடியாமல் இருக்க முடியும்? 5வது கதவும் முடிஞ்சது. அடுத்தது ஒரு வார்த்தை சொல்கிறாரு, 14வது வசனம் நல்லா கவனிங்க. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர், நான் உமது சமூகத்திற்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். என்னை கண்டுபிடிக்கிறவன் எவனும் என்னை கொன்று போடுவான். காயினுடைய இந்த ஆண்டவரை பற்றின, அவருடைய நீதியை பற்றின தவறான அனுமானம் இருக்குல்ல. ஆண்டவர் காயினை வெறுத்தாரா? அவர் மேலே அவருக்கு அன்பு இல்லாமல் இருந்துச்சா?
எல்லாம் இருந்தது. ஆனால் இவனே என்ன நினச்சிட்டான், ஆண்டவருக்கு என் மேலே அன்பு இல்லை, ஆண்டவரை என்னை ஏற்றுக்கொள்ளலை, ஆண்டவருக்கு என்னை பிடிக்காது, ஆபேலை தான் பிடிக்கும். அந்த அனுமானம் கடைசி வரைக்கும் நிற்குது. இப்போ இந்த வசனத்தில் இவன் சொல்கிறான் இல்லையா, நீர் பூமியிலிருந்து என்னை துரத்து விடுகிறீர், என்னை பார்க்குறவன் கொன்று போடுவார். ஆண்டவர் காயினிடத்தில் அவனுடைய மரணத்தை பற்றி ஏதாவது பேசினாரா? நீ செத்துருவ, நீ மறிச்சிருவ, உன்னை கொன்றுவேன், உன்னை துரத்திடுவேன், இந்த பூமியில் இல்லாதபடி உன்னை அழிச்சிருவேன், ஏதாவது ஒரு வார்த்தை பயன்படுத்தினாரா? எப்படி காயின் சொன்னாத? அவர் காயினுடைய மரணத்தை பற்றி பேசவே இல்லை. ரெண்டாவது, அவருடைய முகத்தை காயினுக்கு முழுவதும் மறைத்து விடுவேன் என்று அவரு சொல்லவே இல்லை. இந்த பூமியில் நிலையற்று இருப்பாயின்னு தான் சொன்னாரு. ஆதாம் ஏவாளுக்கும் இந்த சாபம் வந்தது தானே? அந்த சாபத்தில் ஆண்டவர் அவர்களை விட்டு துரத்தி விட்டுட்டாரா? இல்ல ஆதாம் ஏவாள் தான் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி போனாங்களா? செய்த செயலுக்கான சாபம் வந்த போதும் ஆண்டவரை நம்பி பிழைத்திருந்து ஆண்டவர் அவங்களுக்கு இரக்கத்தை கற்றுக் கொடுக்கும் போது, அந்த கிருபையை காட்டும் போது, இரக்கத்தை கொடுக்கும் போது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை ஆதாம் ஏவாள் இடத்தில் இருந்ததே தவிர காயினிடத்தில் இல்லை. அங்கேயும் சாபம் தான். யார் விலகி ஓடி போனா? ஓடல. யார் மரணத்தை ஏற்றுக்கொண்டார்? கிறிஸ்து அவர்களுக்காய் நமக்காய் ஏற்றுக்கொண்டார். ஆனால் அவர் காயினுடைய மரணத்தை பற்றி ஒரு வார்த்தையும் சொல்லல. ஆனால் காயின் என்ன சொல்றான்? நான் செத்துருவேன், என்ன போனால் கொன்றுவாங்க. அவன் மரணத்தை பற்றி ஆண்டவர் பேசல. ஆண்டவர் காயினுக்காக தன் முகத்தை மறைத்து விடுவார் என்று ஒரு இடத்திலும் சொல்ல. அந்த அனுமானம் மீண்டும் மீண்டும் காயின்குள்ள வந்துகிட்டே இருக்கு. ஒரு முறை நம் உள்ளத்தில் கசப்பு வந்துவிட்டால் தேவனுடைய சத்தத்தை ஒரு நாளும் நம்மளால கேட்க முடியாது, ஒரு நாளும் கேட்க முடியாது. காயின் அந்த சத்தத்தை கேட்க முடியல. இப்போ ஆண்டவர் அவனை துரத்தினாரா? வசனம் சொல்லுது 4ஆம் அதிகாரம் 16, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு ஏதேனுக்கு கிழக்கான நோத் என்னும் தேசத்தில் குடியேறினான். சாபம் வந்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, என்னை கொன்று போட்டுருவாங்க அப்படின்னு காயின் சொல்லும்போது, காயினை கொல்லுகிறவன் மேல் கடைசி வாய்ப்பு, இந்த 6வது வாய்ப்பை சொல்கிறார். என்ன அப்படின்னா, காயின் நீ பாவம் செய்தாய், உன் சகோதரனை கொலை செய்தாய், எல்லாம் சரி, மன்னிப்புக்காய் நீ மன்றாடுகிறதற்கு நான் உன்னிடத்தில் கதவுகளை திறந்து கொண்டே இருக்கிறேன். உன்னால் ஏற்றுக்கொள்ள மனமில்லை. உன் இருதயம் கசப்பினாலும் பொறாமையினாலும் கோபத்தினாலும் செய்த பாவத்திற்காய் கொஞ்சம் கூட வருத்த இல்லாமல் தான் செய்தது சரி என்ற நிலைப்பாட்டில் அவன் நினைத்திருக்கிற வரைக்கும் தேவனுடைய சத்தம் அவன் உள்ளத்தில் போகவே முடியல. உடனே ஆண்டவர் அப்பயும் இரக்கத்தை காமிக்கிறாரு. காயினை கொல்லுகிறவன் மேல் 7 பலி சுமரும். சரி, அதை தானே சொன்னார், வேற ஏதாவது சொன்னாரா? காயின் என்ன பண்ணிட்டான்? தேவனுடைய சமூகத்தை விட்டு புறப்பட்டு அவன் போனதா பார்க்குறோம். தேவன் அவனுடைய மரணம், அவனை யார் கொன்னாலோ அவன் மீது 7 பலி சுமரும் என்று சொன்னது. காயினை சுற்றி ஒரு பாதுகாப்பான கிருபையின் வேலையை அடைத்தார். அவனை யாரோனாலும் அவன் மரணிக்க கூடாதபடி ஆண்டவர் அந்த பாதுகாப்பை கொடுத்தார். ஆனால் காயினோ தேவனுடைய கிருபை மிகுந்த பாதுகாப்பை உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய பாதுகாப்புக்காய் என்ன பண்ணான்? ஒரு நகரத்தை கட்டி அங்கே வாழ்கிறத நம்ம பார்க்க முடியும். தேவனுடைய பாதுகாப்பு தேவையில்லை, என்னை நானே பாதுகாத்து கொள்ள ஒரு நகரத்தை கட்டுகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சன்னதியை விட்டு விலகி போகிற காயினை நம்மளால் பார்க்க முடிகிறது. கடைசியாக ஆண்டவர் 7ஆவதாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். காயின் சமூகத்தை விட்டு போயிட்டான். ஆனால் காயின் தவறு செய்திருந்தாலும், அவன் கொலை செய்யப்பட்டிருந்தாலும், அவன் இந்த பூமியை நிலையற்று திரிகிறவனாயிருந்தாலும், உலகத்துக்குரிய காரியங்களில் ஒன்றும் ஆண்டவர் காயினுக்கு குறை வைக்கவே இல்லை. மழை காயினுக்கு தான் பெஞ்சது, வெயில் காயினுக்கு தான் அடித்தது. காயின் உணவு சாப்பிட்டான். தன் பாவியாக இருந்தாலும், ஆண்டவரை விட்டு விலகி போயிருந்தாலும், அவன் உலகத்தில் வாழுகிற நாட்களில் ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்துட்டே இருந்தார். காரணம் என்ன தெரியுங்களா? ஏதாவது ஒரு இடத்துல, ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஏதாவது ஒரு இடத்துல, ஒரு நேரத்தில் தன் தவறை உணர்ந்து, தன் நிலையை உணர்ந்து, தான் என்ன நிலையிலிருந்து விழுந்தோம் என்பதை அவன் சிந்தித்து பார்த்து மனம் திரும்பி, ஆண்டவரே என் பாவத்தை மன்னியும் என்று தன்னிடத்தில் வரமாட்டான்னு சொல்லி ஆண்டவர் ஏங்கிக் கொண்டே இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் சரி, நீங்கள் போகிற பாதை தப்புன்னு தெரிஞ்சால், நீங்கள் போகிற பாதை கடவுளுக்கு விருப்பம் இல்லாதது என்று தெரிந்தால், நீங்கள் எவ்வளோ தூரம் போயிருந்தாலும் திரும்ப நடக்க ஆரம்பிச்சிருங்க. சரியான பாதையை கண்டுபிடிச்சிருவீங்க.
நம்மளுடைய பாவம் பெரிதாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையில் எந்த பாரபட்சமும் இல்லை. ஒரு சிறிய பாவம் செய்தவனையும் பெரிய பாவம் செய்தவனையும் ஆண்டவர் பாவையை பாரபட்சமத்தோடு பார்க்கறதில்ல, தன்னுடைய பிள்ளையாய் தான் பார்க்குறார். ஒருவேளை நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய குணம், நம்மளுடைய உள்ளம், ஒரு விரக்தி, ஒரு அழுத்தம், ஏதாவது ஒரு காரியம் உங்களுக்கும் தேவனுக்கும் ஒரு பெரிய பிரிவினையை ஏற்படுத்தியிருக்கலாம். காயினை போல தன் குற்ற உணர்வு இல்லாமல், இதோ ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார், என் பாவம் பெரியது, ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது ஆண்டவர் என்னை ஒரு காலமும் எனக்கு மன்னிப்பை கொடுக்க மாட்டார் என்று சொல்லி உள்ளத்தில் ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து தேவனை விட்டு விலகி நடந்து போகிற அனுபவம் இருக்கும் என்றால், காயனுக்காய் அந்த வார்த்தையை சொல்லி காத்திருந்தவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் காத்திருக்கிறார். என்றாவது ஒரு நாள் காயின் திரும்ப வந்திருக்க வேண்டும், அவன் மன்றாடி இருக்க வேண்டும், தான் மன்னிப்பை கேட்டிருக்க மாட்டானான்னு சொல்லி ஆண்டவர் 7 விசை பரிபூர்ணமாய் காயினுக்கான மன்னிப்பின் கதவை திறந்து வைத்து கொண்டிருந்தார். ஆனால் தேவனை பற்றின தவறான அனுமானம், தேவன் குணத்தை பற்றி புரிந்து கொள்ள முடியாத தன்மை, ஒரு கோபம், ஒரு பொறாமை, ஒரு வெறுப்பு, ஒரு பாவம், ஒட்டுமொத்த காயின் சந்ததியும் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடி கடைசியில் முதல் உலகத்தின் அழிவை சந்தித்ததே என்றால், நம்மளுடைய பாவம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, காயின் செய்ததை நாம் செய்ய வேண்டாம். ஆண்டவருடைய சத்தம் இன்று உங்கள் உள்ளத்தில் கேட்குமே என்றால் சீக்கிரம் திரும்பி வந்து விடுவோம். காயினுக்காய் கதவை திறந்து வைத்து ஆவலோடு காத்திருந்த தெய்வம் முதல் வருகையில், முதல் உலக அழிப்பில் காயினுக்கான காலம் கொடுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. மனம் திரும்பவும் மன்னிப்பை கேட்கவும் அவன் உள்ளம் ஒரு நாளும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி திரும்பவில்லை. அவன் நாமமும் அவன் சந்ததியின் நாமமும் இதோ முதல் உலகத்தில் அழிவை சந்தித்தது. ஆனால் நமக்கு ஒரு பாக்கியம் உண்டு, நமக்கு பாக்கியம் உண்டு. காயினை போல அல்லாமல் நம் உள்ளத்தை திறந்த புத்தகத்தை போல வைத்து ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சிறுவயது துவங்கி இந்நாள் வரைக்கும் நாம் செய்த அத்தனை பாவத்திற்கும் ஒரே ஒரு உண்மையான பாவ அறிக்கை, ஆண்டவரே ஆம் நான் பாவம் செய்தேன், என்னை மன்னியும் என்று உங்கள் உள்ளத்திலிருந்து சொல்லுகிற ஒரு உண்மையான வார்த்தைக்காய் பரலோகம் காத்திருக்கிறது. அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்திலிருந்து நாவின் வழியாய் புறப்படுமே என்றால் பரலோகம் தன் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கும் உங்களுடைய அத்தனை பாவங்களும் மன்னிக்கப்பட்டது. காயினுக்கு உண்டான காரியங்களில் ஒன்றும் உங்களுக்கு நடக்காது. ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து போனது போல, ஏதேனின் நன்மையை அவர்கள் இழந்து போனது போல ஒரு நாளும் நாம் இழந்து போகாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு அந்த புத்தகத்தில் உங்களுடைய நாமமும் என்னுடைய நாமமும் எழுதப்படுவதற்கு அந்த புத்தகத்தோடு சேர்த்து எழுதுகோளோடு ஆண்டவர் நிற்கிறார். உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கேட்கப்படுவது ஒன்றே ஒன்றுதான், நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாம் இடத்தில் கேட்டது நீ எங்கே இருக்கிறாய், காயின் இடத்தில் கேட்டது என்ன செய்கிறாய், உன் சகோதரன் எங்கே, ஏவாள் இடத்துல கேட்டது என்ன செய்து கொண்டிருக்கிறாய், அவ்வளோதான். யாக்கோபிட்ட கேட்ட மாதிரி உன் பெயர் என்ன, நீ யார்? ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில் கடினப்பட்டிருந்தால் யாக்கோபை நினைத்து கொள்ளுங்கள். ஏதோ ஒரு பாவத்தினால் பயந்து ஆண்டவரை விட்டு விலகியிருந்தால் ஆதாமை நினைத்து கொள்ளுங்கள். தன் சகோதரனுக்கு ஏதாவது ஒரு வகையில் துன்பத்தை கொடுத்து கஷ்டத்தை கொடுத்து விரோதத்தை வளர்த்து வைப்போமோ என்றால் காயினை நினைத்து கொள்ளுங்கள். எல்லோரிடத்திலும் கேட்கப்பட்ட கேள்வி ஒன்றுதான், நீ எங்கே இருக்கிறாய், என்ன செய்தாய், உன் பெயர் என்ன? சிந்தித்து பார்ப்போம். நம் சிந்தையை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரே ஒரு உண்மையான அறிக்கை, ஆம் ஆண்டவரே நான் பாவம் செய்தேன், என் பெயர் யாக்கோபு தான், மாற ஆசைப்படுகிறேன், என்னை மன்னியும் என்கிற ஒரு வார்த்தை பரலோகத்தின் அத்தனை வாசல்களையும் உங்களுக்காய் திறந்து வைத்திருக்கும். உங்கள் உள்ளத்தை திறங்கள், ஆண்டவரை நோக்கி ஒரே ஒரு அறிக்கை செய்யுங்கள், பரலோகம் இறங்கி வரும், உங்கள் நாமம் பரலோகத்தில் எழுதப்படும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.